அவன் மரணத்தின் நிலைமையை எண்ணி பார்க்க வேண்டும். பாவங்களிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றால் அவன் மரணத்தை நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத் قال رب ارجعون. ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் அடைந்தால் அவன் சொல்லுவான், யா அல்லாஹ் ரப்பி ர்ஜிஊன். பாவி சொல்லுவான், என்னை திருப்பி அனுப்பு யா அல்லாஹ், இந்த பூமிக்கு மீண்டும் இந்த பூமிக்கு அனுப்பு. லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்த். நான் விட்டு வந்த அமல்களை செய்து வந்து விடுகிறேன் யா அல்லாஹ். கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா வ மின் வராஇஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன். அந்த வார்த்தை வெறும் பேச்சுதான். அல்லாஹ் அவனுக்கும் இந்த உலகத்திற்கும் இடையிலே பர்ஸக் என்ற திரையை அல்லது கபருடைய வாழ்க்கை அல்லாஹ் வைத்திருக்கிறான். மீண்டு வர முடியாது. இதை எண்ணி பார்த்து நல்ல அமல்களை செய்தால், ஒரு தொழுகையை விடும் பொழுது, நாளை ஒருவன் உதாரணமாக இஷாவுடைய தொழுகையை விடுகிறான். இஷாவுடைய தொழுகையை விட்டு அவன் உறங்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய உள்ளம் சொல்லும், நஸ்ஸுல் அம்மாரா ஏவும், நீ இந்த இஷாவுடைய தொழுகையை விடப் போகிறாய். காலையில் தொழுகாமல் இருக்கும் பொழுது உன்னை மரணம் வந்தடைந்தால் என்ன செய்வாய் என்று கேட்கும். யாரும் காலை ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் தூங்கிக் கொண்டிருப்பான். உள்ளம் கேட்கும், நீ தொழாமல் காலை சூரியன் உதித்து விட்டால், அந்த நேரத்திலே அல்லாஹ் உன்னுடைய உயிரை கைப்பற்றி விட்டால் உன் நிலைமை என்ன என்று கேட்கும். அவன் அதை எடுத்துக்கொண்டு நன்மையின் பக்கம் விரைந்தால் இந்த மரணத்தின் நினைவின் காரணமாக அவன் பாவத்திலிருந்து விடுபடுவான். அடுத்ததாக பாவத்தை நினைவு கூறக்கூடிய அந்த அடியான் தன்னுடைய மரணத்தின் முடிவை எண்ணி பார்க்க வேண்டும். ஹவாத்திம், அவனுடைய முடிவு என்ன, என் முடிவு என்ன, எந்த நிலையிலே நான் மரணம் அடைவேன்? மிக முக்கியமான செய்தி கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த நிலையிலே என் மரணம் வரும்? ஏன் யுபஅஸுல் அப்து அலா மமாத அலை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு அடியான் எந்த நிலையிலே மரணமாகிறானோ அதே நிலையில்தான் மறுமையிலே எழுப்பப்படுவான். யாரும் யாரும் சிந்தித்து பாருங்கள். எம்மில் பலர், எத்துணையோ மக்கள் தொழுகையை தொழாத நிலையில் மரணமாக இருக்கிறார்கள். இவர்கள் நாளை மறுமையில் எழுப்பப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், காரூன வ ஃபிர்அவுன வ உபை இப்னு கலஃப். காரூனோடு, ஃபிர்அவுனோடு, உபை இப்னு கலஃபோடு தொழுகையை விட்டவர்கள் நாளை மறுமையில் எழுப்பப்படுவார்கள். எந்த நிலையிலே மரணமானானோ அதே நிலையில் தான் மறுமையிலே எழுப்பப்படுவான். யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதனுடைய உள்ளத்தை அல்லாஹ் தன்னுடைய இரண்டு விரல்களுக்கு இடையே வைத்திருக்கிறான். எப்படி அல்லாஹ் நாடுகிறானோ அப்படி அல்லாஹ் மாற்றுவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஸப்பித் கல்பி அலா தீனிக். யா அல்லாஹ், உன்னுடைய மார்க்கத்தில் என்னுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்து. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒருவன் நன்மையின் அமல்களை செய்து கொண்டே இருக்கிறான். கொஞ்சம் கேளுங்கள். நன்மையின் அமலை செய்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கும் அந்த நன்மையின் காரணமாக சொர்க்கத்தை அடைவதற்கும் இடையிலே ஒரு ஜான் தான் இடைவேளை இருக்கிறது, ஒரு முலம். அந்த அளவுதான். இந்த நன்மையை செய்தால் சொர்க்கம் சென்று விடுவான். இந்த நேரத்தில் அந்த அடியான் அவனுடைய விதி முந்திய காரணத்தால் பாவம் செய்வான், நரகத்திலே நுழைந்து விடுவான். யாரும் ஒரு அடியான் பாவங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பான். அவனுக்கும் நரகத்தை அடைவதற்கும் இடையிலே ஒரு ஜான், அந்த அளவுதான் இடம் இருக்கும். அந்த அமலை செய்தால் நரகத்திலே நுழைந்து விடுவான். அவனுடைய வேதம் முந்தும், அவன் நன்மைகளை செய்வான், சொர்க்கத்திலே நுழைந்து விடுவான். யாருக்கு தெரியும்? தொழுது கொண்டே இருக்கிறேன், பிறகு தொழுது கொள்ளலாம் என்று விட்டிருப்பேன். அல்லாஹ் எனக்கு மரணத்தை கொடுத்தால் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்துக் கொண்டே இருப்பேன். அல்லாஹ் கட்டளையிட்டதை செய்து கொண்டே இருப்பேன். இந்த ஒரு வக்துக்கு விட்டு விடுவோம் என்று இருந்தால், அந்த நேரத்தில் மரணமானால் மரணத்தின் முடிவை அஞ்சிக் கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே. ஆனால் அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்கள் மரணமாவதற்கு முன்னால் நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான்.
அந்த நல்ல அமல்கள் செய்து கொண்டிருக்கும் நிலையிலேயே அல்லாஹ் அவர்களின் உயிரை கைப்பற்றுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை கொடுப்பானாக. உலகத்திலே பார்க்கிறோம், சிலரை பார்த்தால் உது செய்துவிட்டு பள்ளிக்கு வருவார்கள், மரணமாகி இருப்பார்கள். சிலரை பார்த்தால் சுஜூதிலே மரணமாக இருப்பார்கள். யாரும் என்ன பாக்கியம் இதெல்லாம் தெரியுமா கண்ணியத்துக்குரியவர்களே? என்ன அருள் தெரியுமா இதெல்லாம்? அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறுங்கள். யா அல்லாஹ், என் மரணத்தின் முடிவை நல்ல மரணமாக ஆக்கிவை. உன்னை நினைத்துக் கொண்டிருக்கும் நிலையிலே, உன்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் நிலையிலே, உனக்கு முன்னால் உனக்கு அருகாமையில் சுஜூதிலே இருக்கக்கூடிய நிலையிலே யா அல்லாஹ் என் மரணத்தை ஏற்படுத்து. அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ் நலவை நாடினால் அவன் உள்ளத்திலே சுமந்திருக்கக்கூடிய தக்குவா இஹ்லாஸின் காரணமாக அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அவனுக்கு கொடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு அதை அருள் செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அதற்கு பிறகு ஜனாசாவோடு தொடர்பு கொள்ளுதல். எப்படி? ஜனாசாக்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயிரை எடுத்து இந்த பூமியிலே வெறும் உடம்பாக இருக்கக்கூடிய ஜனாசாக்களை கழுவுதல், ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ளுதல், ஜனாசாவை சுமந்து செல்லுதல், எங்கெல்லாம் இது நடக்கிறதோ அங்கெல்லாம் தொடர்ச்சியாக பயணம் செய்தல். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் வந்து கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரை, என் உள்ளம் இறுகி இருக்கிறது, இறுக்கமாக இருக்கிறது, என்ன செய்வது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஜனாசாவை குளிப்பாட்டு. என்ன சொன்னார்கள்? ஜனாசாவை குளிப்பாட்டு, அந்த நிலைமையை பார், உன் உடல் அப்படி இருக்கக்கூடிய நிலைமையை அஞ்சிக்கொள். என்ன செய்ய முடியும்? முன்னால் உன்னை குளிப்பாட்டுவார்கள், உன்னுடைய நீ மறைத்து வைத்த உறுப்புகளை கழுவுவார்கள், உன்னுடைய உடலை எல்லோரும் பார்ப்பார்கள். என்ன செய்வாய்? உன்னை சுமந்து செல்வார்கள். என்ன செய்ய முடியும்? முன்னால் தடுக்க முடியுமா? இப்படிப்பட்ட ஜனாசாவுடைய நிலையோடு அந்த இடங்களோடு எம்முடைய வாழ்வை தொடர்பு கொள்ளுதல். எங்கெல்லாம் ஜனாசாவின் செய்தி கேள்விப்படுகிறோமோ அங்கெல்லாம் சென்று அந்த ஜனாசாவை பார்த்து மரணத்தை நினைவு கொள்ளுதல். எங்கெல்லாம் ஜனாசாவுடைய தொழுகை நடக்கிறதோ அங்கெல்லாம் விரைந்து சென்று கலந்து கொள்ளுதல். எங்கெல்லாம் ஜனாசா சுமந்து செல்லப்படுகிறதோ அந்த ஜனாசா சுமந்து செல்லக்கூடிய கூட்டத்தில் நாமும் பங்கு கொள்ளுதல். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை இதெல்லாம் கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை கொடுப்பானாக. அதற்கு பிறகு கபூர்களை சந்தித்து மன்னரையின் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நினைவு கொள்ளுதல். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஆண்களுக்கு, ஆண்களே, கபூர்களை செல்வதை விட்டு உங்களை தடுத்திருந்தேன், ஆனால் நீங்கள் செல்லுங்கள், இப்போது கபூர்களை ஜியாரத் செய்யுங்கள். ஏன்? அது உங்களுக்கு மரணத்தை, மறுமையை நினைவுபடுத்தும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கபூர்களை சந்திப்பார்கள், மயக்கம் அடித்து கீழே விழுந்து விடுவார்கள். சஹாபாக்கள் கேட்பார்கள், உஸ்மானே, இவ்வளவு செய்திகளை கேள்விப்படுகிறாய், ஆனால் மன்னரையை பார்க்கும் பொழுது மட்டும் அழுகிறாயே, ஏன்? உஸ்மான் அவர்கள் சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, கபூர்தான் மறுமையின் வாழ்க்கையின் முதல் வீடு, மறுமையின் வாழ்க்கையின் முதல் வீடு. இந்த வீட்டிலே யார் ஜெயித்தானோ இவனுக்கு தான் மற்ற வாழ்க்கைகளும் வெற்றியாகும். இந்த வீட்டின் வாழ்க்கையில் யார் தோற்றானோ இவனுடைய மற்ற வாழ்க்கைகள் எல்லாம் தோற்றுவிடும். கபூர்களை சந்தியுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, ஜியாரத் செய்யுங்கள், கபூர்களை சந்தித்து மரணத்தின் நினைவை ஏற்படுத்துங்கள். இதே நிலையில்தான், இதே மண்ணாலான குழியில்தான், இதே கபூர் குழியில் தான் நானும் அடக்கப்பட போகிறேன் என்ற எண்ணத்தை உள்ளத்தில் யார் சுமக்கிறானோ, யார் அதன் மீது அதனோடு வாழ்வை தொடர்பு கொள்கிறானோ, அதற்காக இந்த உலகத்திலே நன்மைகளை தேடுகிறானோ, பாவங்கள் இருந்து விடுபடுகிறானோ, இவனுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்கள் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை கொடுப்பான். அதற்கு பிறகு நாளை மறுமையின் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கக்கூடிய நிலையை பயப்படுதல். வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹ் சொல்லுகிறான், வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கக்கூடிய அந்த நிலைமையை அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹ அன்-நஃப்ஸ அனில் ஹவா, யார் நாளை மறுமையில் அந்த ரப்புக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்பதை பயந்து தன்னுடைய உள்ளத்தை மனோ இச்சையான மிகப்பெரிய பாவத்திலிருந்து பாதுகாத்தார்களோ, ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவர்களின் தங்குமிடம் சொர்க்கமாக அமையும். யார் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்க போகிறேன் என்பதை அஞ்சி உலகத்திலே பாவங்கள் இருந்து பாதுகாத்து நஃப்ஸை மனோ இச்சையிலிருந்து தடுத்துக் கொண்டார்களோ,
ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. யா ரப், தொழுகை இல்லாத நிலையில் என் ரப்புக்கு முன்னால் நின்றால் என் நிலை என்ன? அல்லாஹ்வை வணங்காமல், அல்லாஹ்வை அழைக்காமல், அல்லாஹ்விற்கு இணை வைத்து அல்லாஹ்விற்காக மட்டும் காரியங்களை செய்யாமல், அல்லாஹ் தடுத்ததை தடுத்துக் கொண்டு ஏவியதை செயல்படுத்தாமல் என் ரப்புக்கு முன்னால் நின்றால் என் நிலை என்ன என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் தன்னை மறுமையை குறித்து, அல்லாஹ்வின் சந்திப்பை குறித்து, இதை செய்யாதே, நாளை மறுமைக்கு முன்னால் இந்த குற்றம் அல்லாஹ்விற்கு முன்னால் வெளிப்படுத்தப்படும்.